ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிளாக் ஷீப் இன்னைக்கு ரோப்ளக்ஸில் என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிரின்சஸ் டைகான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் இருக்குது. இது முன்னாடியே உள்ள கேம் தான். நாம் வந்து முன்னாடியே விளாண்டுருக்கோம். இப்போ வந்து வீடியோக்காக போடுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பார்ட் 1 பார்ட் 2ங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இதில் வந்து சிங்கிளாக ப்ளே பண்ணுற மாதிரியும் இருக்குது, டீமெட்டாக ப்ளே பண்ணுற மாதிரியும் இந்த கேமில் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஹவுசஸ் நம்ம பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இதுதான், இது என்னது பெல்லா. பெல்லாங்கிறது தாங்க செம்மையான பவரு. மற்றது எதுவும் பவரில் சிண்ட்ரலாங்கிற ஒரு இது, ஓகேவா? இது என்னது சிண்ட்ரலா தானே? ஆமாம், சிண்ட்ரலா. அதுக்குள்ளே தான் இப்போ போயிட்டு நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா அப்படி வீடு கட்டி கட்டி போகணும் அங்கே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஆயுதங்கள் கிடைக்கும், அவ்வளோதாங்க இந்த கேமு. இருந்தாலும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கியும் வந்திருக்கிறா. அவள் வந்து அந்த பக்கம் கட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்களா பேர் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல? நிக்கீஸ் டேஷ் 035 என்னோடய நேம் இதான். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ரீன்னு ஒன்று காட்டும். அதை அமுக்கணும்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த ஒரு கிஃப்ட்டு இது மாதிரி போகும். அது என்னன்னே தெரியாதுங்க. அது கிஃப்ட் மாதிரி போயிட்டு அந்த இது உதுக்குள்ளே விழுந்ததா, அது வந்து இங்கே மணி பேங்க்கில் கலெக்ட் ஆயிரும். இப்போ இதுலேருந்து எடுத்தோம்னா நமக்கு மணி வந்துடும். பார்த்தீங்களா, 165 ரூபா இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அப்படி இப்படி கட்டணும். இந்த கேம் ப்ளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்டில் வந்து நெக்ஸ்ட்டு கேம் ப்ளே பண்ண சொல்லுங்கள், நான் அதையும் பண்ணுறேன். அதில் வந்து எப்படின்னா 2 பிளேயர்ஸ் விளாடுற மாதிரி இருக்கும். நான் வந்து நடுவில் போயிட்டு உங்களுக்கு இப்போ நான் சிக்கியை காட்டுறேன்னே, கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சமாவது முடிச்சிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 3 இது கட்டிட்டேன். இது பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஆயுதங்களையும் நிறைய எடுக்கலாம். நான் சொன்னேன்ல பெல்லாவில் வந்து ஜம்ப் பண்ணுறது ஒன்று உண்டு தெரியுமா, அது செம்மையாக இருக்குங்க. ஆனால் அதுதான் நாங்கள் பிடிக்க ட்ரை பண்ணோம். பட் ஆனால் இது சிண்ட்ரலா கிடச்சிருக்கு. நீங்கள் இதுலேயுமே பெல்லா வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம பெல்லா பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எப்போவுமே வந்து வெளியே போயிடுவேன் கொஞ்ச நேரத்தில். காயின் நிறைய வந்தோடனே நம்ம வந்து திருப்பி வந்து வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா 250 ரூபாய்க்கு அந்த வெளியே கட்டி முடிச்சாச்சு. பாதி கட்டியும் நான் முடிச்சிட்டேன். இப்போ எதுக்குன்னா 2K இருக்குது, ஓகேயா? நமக்கு 2K இருக்குது. அதனால் இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா நம்ம டோரை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்படி பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அந்த இன்வெர்ட்டர்னு ஒன்று இருக்கா, அதை கொடுத்தா மட்டும்தான் வந்து நம்ம உள்ளே வர முடியும். அது கொடுக்கல அப்படின்னா நம்ம உள்ளே வர ட்ரை பண்ணாங்கன்னா அது வந்து ஷாக் மாதிரி சம்திங் அடித்து அவங்க வந்து டெட் ஆயிடுவாங்க. அவங்க ப்ளேஸில் ரீஜாயின் ஆயிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1250 ரூபாய்க்கு இந்த மேலே ஃப்ளோர் வந்து கட்டிட்டேன். அப்படி ஒன்று ஒன்றா நம்ம கட்டுவோம், ஓகேவா? நம்ம ஃபுல்லாக அந்த காயின் பேக் மாதிரி தருதில்ல, அதை ஃபுல்லாக ஒரு 2-3 கட்டி விட்டோம்னா நிறைய பேக் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்ல, அதனால் அதை கட்டிக்கிட்டு இருக்கேன். அதாவது இங்கே பார்த்திங்கன்னா துட்டு ஏறிக்கிட்டே போகும், படிப்படியாக துட்டு ஏறும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட வால்பேப்பர், அதாவது சிண்ட்ரலாவோட வால்பேப்பர், இது நான் அப்போ வாங்கும் போல் காமிச்சிருக்கணும், பட் காமிக்க முடில. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படி காயின் எடுப்போம். காயின் தானே தேவைப்படுது நமக்கு, நிறைய தேவை. ஏன்னா இதெல்லாம் கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய காயின் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பாட்டுக்கு வெளியே போயிட்டு இந்த கத்தி கிடச்சிட்டுனா நம்ம வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா 1500 ரூபாய்க்கு வந்து டாப் ஃப்ளோரை வந்து மூடிட்டேன். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் கட்டணும். பார்த்திங்களா, மேலேருந்து பார்க்க சூப்பராக இருக்குல்ல? பக்கத்தில் இதில் பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து பாதி பேர் வந்து நடுவில் எல்லாம் அவங்க வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து கேம் விட்டு வெளியே போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா இங்கே தான் எல்லா வீடுமே சூப்பராக இருக்குது. நான் இப்போ எந்த வீடை தேடிக்கிட்டு இருக்கோம்னா சிக்கி. வந்து நான் திக் ப்ளூன்னா நான் தப்பாக போயிட்டேன், வயலட் பக்கம் போயிட்டேன். என்ன வாங்கியிருக்கிறா, எல்சா வாங்கியிருக்கிறா. நான் வந்து சிண்ட்ரலா வாங்கியிருந்தேன். பரவாயில்ல, நல்லா இருக்குல்ல காம்பினேஷன்? பார்த்திங்கன்னா எல்லோ வாங்குங்க. எல்லோவில் என்னது, பெல்லா தான் கண்டிப்பாக வாங்கணும். ஏன்னா வந்து பெல்லாவில் வந்து பவர்ஸ் நிறைய இருக்கும், அதாவது ஜம்பிங் பவர்ஸு. நம்ம வந்து அவங்க வீட்டுக்குள்ளே தெரியாமல் நம்ம மேலே போயிடலாம். நான் வந்து இங்கே வெளியே இருந்து கத்திக்கிட்டே இருக்கேன், சிக்கி கதவை திறன்னா அப்புறம் தான் கதவை திறந்து விட்டா. அதுக்கப்புறம் நானும் உள்ள வந்துட்டேன். வால்பேப்பர் பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இப்படி நான் சொன்னோம்ல, அந்த கரண்ட்டுக்காக நான் வந்து டெட் ஆகி காமிச்சிருக்கிறேன். இப்படி பண்ணோம்னா வந்து டெட் ஆயிடுவோம், நம்மளோட இடத்துல வந்து ரீஸ்பான் ஆயிடுவோம். இதுதான் அந்த கேமோட இது ஒன்று. மேலே எப்படி செம்மையாக இருக்கா, நிக்கி டேஷ் 035 ஹவுஸ், சூப்பராக இருக்குல்ல? இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து காயின் நிறைய சேர்த்து வச்சிட்டேன். 61K இருக்குது, 61K இருக்குது.
61K இருக்குது. இப்போ ஒன்றா கட்டிடலாம். ஏன்னா இப்போ வந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. டக்குன்னு அப்படி காம்பவுண்டு வால் எல்லாமே கட்டி முடிச்சிடலாம். அதனால தான் வந்து மேக்ஸிமம் நான் துட்டு சேர்க்கறதுக்காக வெளியே போய் அப்படி சுற்றி பார்த்துட்டு வருவேன். நல்லாயிருக்கும் இந்த கேம், ஃபன்ஃபில்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் டீம்மேட்ஸோடு போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி 2 பேர் தான் இருக்கோம். கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலில் வந்து இன்னும் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களெலாம் சேர்த்து நான் போட துட்டு காலியாகிடுச்சு. 5000 கொடுத்துருந்துச்சு. ஆனால் பட் என்கிட்ட துட்டு இல்லை. 3K தான் இருக்குது. ஆனால் அங்கே 5K கேட்டிருக்காங்க. அதாவது கேனா 1000 அந்த மாதிரி தான். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் சேர்த்து வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 52K இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் சேர்த்து வச்சு விளாண்டிங்க அப்படின்னா, நான் வீடியோக்காண்டி தான் இப்படி விளாட்றேன். இல்லைன்னா வந்து நான் கண்டிப்பாக மெதுவாக தான் சேர்த்து விளாடுவேன். தொண்டை வேறு சரியில்லை. நல்லா இருக்குல்ல. 7500 பார்த்தீங்களா? அப்படி நம்ம ஒவ்வொன்றா அந்த இதை கெட்ட மணி பேங்க்கை கெட்ட வந்து துட்டும் காஸ்ட்டும் நிறைய போய்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்தையும் வாங்கிட்டேன். இது என்னடா நிறைய அந்த கீழேயும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கும். மேலேயும் இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க. அது வந்து நம்மளோட வெப்பன் பார்த்திங்கன்னா என்கிட்ட 25 தான் துட்டு எடுத்து எடுக்கணும். ஸோ அதனால் 500 தானே, அதனால் வாங்கலான் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா அந்த கன்று வந்து வேஸ்ட்டு தான். நான் சொல்லிடுறேன், அந்த கன்று வந்து வேஸ்ட்டு தான். இதை வச்சு என்னத்தை ஆனால் வந்து பவர் நல்லா இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் கன்று வேஸ்ட்டு. இந்த கத்தி யூஸ்ஃபுல் தான், நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளோட கலர் தீம். அதுக்கப்புறம் நம்ம மேலே போயிட்டு இப்போ நம்ம வந்து அந்த இது மணி பேங்க் இருக்குல்ல, அதில் $15 மாதிரி $15 வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். வருது. இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து நம்ம அந்த பட்டன் அமுக்கிட்டோம்னா அந்த நம்ம ட்ரெஸ்ஸு சிண்ட்ரெல்லா ட்ரெஸ்ஸு வந்துடும். இன்னொன்று அவங்களுக்கான வெப்பன்ஸும் வந்துடும். ஆனால் வந்து கொஞ்சம் துட்டு ஹெவி தான். ஒரு 10K அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 15Kக்கு இந்த இது கட்ட போகிறேன். அந்த காம்பவுண்டு இதெல்லாம் கட்டி முடிக்கணும். இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஆயுதமும் வாங்கிட்டேன். ஏன்னா துட்டு இருக்குது. 165 crore நினைக்கிறேன். இது க்ரோ தான் கைஸ். இது வந்து ஏன்னா வந்து டாட் இல்லைல்ல, அப்போ க்ரோவாக தான் இருக்கும். துட்டு காலியாக டாட் வந்துடுச்சு. இப்போ இதை இதுதான் லாஸ்ட்டு ஃபைனல். அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கா, இதுதான். இதுக்கு வந்து 100 க்ரோ வேணும். க்ரோனா கோடின்னு நினைக்கிறேன். ஆமாம், 100 க்ரோ வேணும். இப்போ அதுக்கு தான் வந்து நம்ம பண்ணணும். அதனால் வந்து துட்டு சேர்க்கலாம். துட்டு சேர்க்குற வரை நான் வெளியே போயிட்டு ஃபைட்டு போட போகிறேன் இப்போ நான். அப்படி நான் வெளியே வந்துட்டேன். இது என்ன பார்த்தீங்கன்னா பால் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கைஸ் இதுதான் டம்மி வெப்பன்ஸ் தான். அந்த பெல்லா இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெளியே வரா பார்த்தீங்களா, அவட்ட வந்து நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதில் சில இது வந்து பவர்ஃபுல், சில இது வந்து அன்பவர்ஃபுல் தான். இது பார்த்திங்கன்னா இந்த கத்தி எடுத்து அடித்து பார்த்தா கீழே குனிஞ்சிக்கிட்டு அடிக்குது. அதுக்கப்புறம் மேலே போகுது, அப்புறம் திருப்பி கீழே வருது. இதில் பார்த்திங்கன்னா வந்து அப்புறம் சிக்கிக்கு வந்து ரீகனெக்டட்னு காமிச்சதுனால நம்மளால் விளாட முடியாமல் போயிடுச்சு சிக்கி. ஸோ கேம் விட்டு வெளியே போயிட்டான். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து திமுறா அந்த இடத்துலேருந்து வெளியே வாடின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நான் வரவே இல்லை. ஏன்னா அவள் வந்து வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கா, நம்மளை மதிக்க கூட இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா பெல்லாவில் இருக்க ஜம்ப் இப்போ நம்மக்கிட்டே இருந்திருந்தா கண்டிப்பாக நம்ம மேலே குதிச்சிருக்கலாம். நான் மேலே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் அவள் வெளியே வரவே மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் நான் வேறு எங்கேயாவது போவோம் அப்படின்னு பார்த்தா வேறு எங்கேயோ போயிட்டேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த கேமோட கான்செப்டே என்னென்னா, உள்ளே வரணும், வீடு கட்டணும், இது பண்ணணும், வீடு கட்டி மேலே போகணும், ஆயுதங்களை வச்சு ஃபைட் போடணும், அவ்வளோதான் கேமே. இது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சோலோவாக போகாமல் டீமேட்டாக, அதாவது இங்கே எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அத்தனை கேரக்டர்ஸ்க்கும் நீங்கள் டீமேட்டாக போயிட்டு ப்ளே பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆயுதம் வச்சு அடிக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து வேறு எதுவும் வீடு கிடையாது, நம்ம வீடு தான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்க்க ஜம்முன்னு இருக்கு. அந்த ஒன்று தான் கெட்டணும் கைஸ். என்னென்னா அந்த 100 க்ரோ அதை மட்டும் கெட்டணும். அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து வந்தோடனே துட்டும் ஏறிடுச்சு. ஆனால் இந்த துட்டு பத்துமாங்கிறது ஒரு டவுட் தான். அதனால் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலான்னு பண்ணிட்டா. ஆனால் 100Kங்கிறது 100 தான். ஆனால் இங்கே வந்து எங்கிட்ட 186 crore இருக்குது. ஸோ அதனால் ஆனால் இந்த ஆயுதம் ஒரு பால் மாதிரி இருக்குது, அது என்னன்னு தெரில. அப்புறம் பக்கத்தில் இது வந்து நல்லா அடிக்குது, நான் பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் இந்த கத்தி எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து இதில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டோம் அப்படின்னா 3 வெப்பன்ஸ் தான் நம்மளால் எடுக்க முடியும். மற்ற வெப்பன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம மேலே போயிட்டு கேரக்டர் மாற்றணும். இப்போ நான் வந்து துட்டு எடுத்துட்டேன். ஸோ வந்து மேலே போயிட்டு கெட்டலாம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கேன்.
இந்த பார்த்தீங்களா, இதை அமுக்கிட்டால் வந்து கீழே உள்ள 3 வெப்பன்ஸுமே போயிடும் ஃபுல்லாக. இது என்ன கான்செப்ட்டுக்கு இந்த பொம்மையை இப்படி வைக்கிறாங்கங்கிறது தெரியாது. பட் ஆனால் அவ்வளோதான், இந்த கேம் வந்து இதோட ஓவர் ஆகுதுன்னு சொல்லவே மாட்டேன். இப்போ தான் போயிட்டு வெளியே ஃபைட்டு போடுவேன்னு நினைக்கிறேன். இந்த பொம்மை வந்து நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பிங்க்கு க்ரீன் ஜூமரில் காட்ட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த கேமில் வந்து கான்செப்டே இதாங்க. இப்போ வந்து வீடு கட்டி ஒன்றா பேஸ்மெண்ட்டு அப்படி அந்த மாடி அந்த மாதிரி கட்டி டாப் ஃப்ளோர் வர வந்தப்புறம் இந்த பொம்மை, அதாவது இந்த கேமுக்கான சிம்பிள் புரியுதா, அந்த சிம்பிளை வச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த கேம் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடும். இப்போது பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சிண்ட்ரெல்லா, அந்த ட்ரெஸ்ஸு, நிக்கீஸ் ஹவுஸ், நம்ம தான் நிக்கிங்கிறது நம்ம தான். இன்னொன்று நிக்கிங்கிறது என்ன நேம் அப்படின்ட்டா நம்மளோட பெட் நேம் தான். பெட் நேம்னு சொல்லலாம், எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப் நேம்னு சொல்லலாம். அதான் நிக்கி சிக்கி. லாலாங்கிற ஒருத்தி இருக்குது. பட் ஆனால் வந்து இனிமேட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லாலாங்கிறவங்களையும் வீடியோவில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வீட்டையும் பார்த்துட்டு இருந்தேன். நம்மளால் வந்து வீட்டை உடச்சி போய் காம்பவுண்டை உடச்சி போய் தான் சண்டை போட முடியல. வெளியே நிற்கிறவளாவது அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போயிட்டேன். இந்த கத்தி தாங்க எடுத்திருக்கேன், ஏன்னா நம்மக்கிட்ட பவர்ஃபுல் வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அந்த பெல்லா வச்சு இந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ இன்னும் நான் கரெக்டாக வச்சு அடிக்கலை, ஒரு அடி அடித்தோம்னா அவளாம் செத்துருவா. எப்படி செத்துட்டாளா? இவ இப்போ தான் ஐயோ பாவம் போல், இந்த பிள்ளை இப்போ தான் வந்திருக்கா. இங்கே பார்த்தீங்களா 2 பேர். அதாவது என்னென்னா 2 பேர் இருக்காங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரெக்வஸ்ட்டுக்கு வந்து அதை திறந்துருப்பாளாக இருக்கும். அந்த வீட்டுக்காரி சொந்தக்காரி திறந்து வச்சுருக்காளா, அதனால 2 பேரும் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிருக்காங்க. நம்ம போயிட்டு இந்த டைமில் வந்து எல்லாத்தையும் போயிட்டு ஆட்டையை போட்டுடலாம். ஏன்னா ஆட்டையை போடுறதுங்கிறதுல அவ்வளோ சந்தோஷம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவள் என்னென்னா, இதில் வந்து ஒரு மேட்ச் வேறு எனக்கும் அவளுக்கும் போயிட்டு இருந்துச்சு தெரியுமா. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை எடுக்க வேணாம் கைஸ், ஏன்னா வந்து நம்ம ட்ரெஸ்ஸே நமக்கு அழகாக இருக்குது. பைத்தியக்காரி பாதியிலே நிப்பாட்டி வச்சுருக்கா, நிறைய கேட்டு அந்த எட்டி பார்க்க பாருங்கள். அதாவது என்னென்னா கைஸ், இப்போ வந்து நம்ம உள்ளே இருக்கிறோம் ஓகேவா, நம்ம வந்து இப்போ வந்து அவள் லாக் போட்டுட்டா. இப்போ ஒரு வேளை நான் வெளியே போனேன், இந்த இடத்த விட்டு வெளியே போனேன்னா நான் டெத் ஆயிடுவேன். அதனால் அவள் வந்து என்ன வெளியே இருக்க வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுற மாதிரி அவள் அங்கேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. உள்ளே வந்து காமிச்சு நமக்கே நக்கல் காட்டுறா. நம்ம இன்னமும் அவள் வீட்டு நாய் மாதிரி உள்ளே வந்து வெளியே வந்து நம்மக்கிட்ட விளாண்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் நான் விடுவேன்னா உள்ளே தான் இருப்பேன் கைஸ். இந்த மாதிரி ரொம்ப நேரம் போச்சு. அதுக்கப்புறம் இவளை டெத்தும் ஆக்குனேன். முடிஞ்சால் உள்ளே வாடி பார்ப்போம். நான்லாம் நிக்கி அதானே நிக்கி அப்படின்னா நிக்கி குரூப்ஸோட நான் மெம்பர் ஓகேவா. உள்ளே வந்து பாருடி பார்ப்போம் அப்படின்னு நானும் சவால் விட்டுக்கிட்டு இருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா அவள் வெளியே டெத் ஆகிட்டா. அதனால் அவள் திருப்பி உள்ளே வந்துட்டா. நம்ம டெத் ஆகிட்டு உள்ளே வரும்போ நமக்கு வந்து பவர் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அவளை அடிச்சிருவேன். ஏன் பார்த்தீங்க, ஏன்னா வந்து இந்த பவர் அவள் கருவி தான், அவள் கருவியை வச்சு தான் நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்றுமே கேட்டல கைஸ், இப்போ தான் வந்திருக்கா போல், ஸ்பான் ஆகிருக்கா. நம்ம வந்து அவள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னா, இன்ட்ராக்டடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க தெரியுமா, அதை மட்டும் அமுக்கி விட்டு நீங்கள் வெளியே போயிடக்கூடாது. அப்புறம் வெளியே உள்ளவங்க எல்லோரும் நம்ம வீட்டை வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஓகேவா. இந்த கேம் இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் 2 பேரும் வந்துட்டாங்க ஃபைட்டுக்கு. வாங்கடி யாராக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க பார்ப்போம், ஃபைட் போடுவோமா. ஓகே மாடியில் என்ன வச்சுருக்கான்னு வேறு ஏதாவது கருவி எடுப்போம் நம்ம. ஏன்னா இது போர் அடிக்குது. நம்ம ட்ரெஸ்ஸே மாற்றிடுவோமே, எப்படி நல்லா இருக்கா. இந்த பெல்லானா அந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குங்க. பெல்லா கேரக்டர் எடுங்க. இந்த இதை கெட்டலை, இவள் கெட்டியிருந்தானா நம்ம மேலே வந்து எல்லா இதுவுமே எடுத்துருக்கலாம். ஏன்னா ஜம்ப்பு கிடைக்குங்க. அதை வந்து ஒரு வாட்டை ஜம்ப் பண்ணாலே போதும். நம்ம வந்து இது என்ன ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே குதிக்கிற மாதிரியான பவர். கண்டிப்பாக இந்த கேமை வந்து, அதாவது பிரின்சஸ் டைகான் அப்படிங்கிற கேமை வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இதை எடுங்க. அது என்ன பெல்லாவோட பவர் எடுங்க. ஓகே நான் வந்து டெத்தாக இருந்தேன், ஏன்னா அவளும் வரவே மாட்டேக்கா சண்டைக்கு. அதனால் அந்த பார்த்திங்களா இப்போ உள்ளே போயிருந்தா பார்த்திங்களா. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஹவுஸ்குள்ளே வந்துட்டேன். அவ்வளோதான், இந்த கேம் ப்ளே முடிஞ்சிச்சு. நம்மளோட கத்தியோட பவரை காட்ட தான் இவ்வளோ நேரம் ஃபைட் போட்டுக்கிட்டு இருந்தேன், இல்லாட்டா அது கூட போட்டிருக்க மாட்டேன். நிக்கீஸ் டைகான் அப்படின்னு இருக்கா, செம்மையாக இருக்குல்ல. ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு. இது வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், பெரிய தேங்க்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.